எல்லாம் அம்மனோட அருள் தான் ஐயரே. நீங்க பூஜையை ஆரம்பிங்க. இப்ப கூட அம்மன் அருள்னு சொல்ற பாத்தியா? இதுதாம்மா நல்ல பொண்ணுக்கு அழகு. சரிம்மா, பூஜையை பார்க்கலாம். பாத்தியா சிவகாமி, உன் பொண்ணு எப்படி எல்லாம் யோசிக்கிறான்னு. இப்படி அறிவுள்ள ஒரு பொண்ணை பெத்ததுக்கு நீ ரொம்ப பெருமைப்படணும். அமிர்தே அமிர்த உத்பவயே அமிர்த வர்ஷணயே அமிர்தம் பிராசய பிராசய அமிர்த உபஸ்தரணமசி அமிர்தவேஸ்வாஹ அமிர்தம் பிரம்மணே நமஹ. குடபிருஷ்ட அமிர்த சகித பக்வ லட்டுகம் நிவேதயாமி. நிவேத்யானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. மா, நைவேத்தியம் எடுத்து தீபாராதனை பண்ணிடலாமா? அம்மா, விளக்கு மலையேற போறது பாருங்க. விளக்குக்கு என்ன காலா இருக்கு மலை ஏறதுக்கு? பூஜை பண்ற இடத்துல எதுக்கு ஐயரே உங்களுக்கு காமெடி? என்னது காமெடியா? அசடு அசடு. லக்ஷ்மி, உனக்கு ஒவ்வொன்னும் சொன்னாதான் தெரியுமா? உனக்கா எதுவுமே தெரியாதா? மலை ஏறுதுன்னா அது அணைய போகுதுன்னு அர்த்தம். ஓ, அப்படின்னு ஒண்ணு இருக்கா? எனக்கு இப்பதான் தெரியும். ஏன் அணைய போகுதுன்னு சொன்ன என்னவா? எங்கிருந்து பிடிச்சல் இந்த அசட்டு பொண்ண? விளக்கு அணைய போறதுன்னு சொல்றது அமங்கல வார்த்தைன்னு தெரியாதோ? என்ன வளர்ப்போ? லக்ஷ்மி, எதுக்கு இங்க நின்னு வளவலன்னு பேசிட்டு இருக்க? அந்த விளக்குக்கு எண்ணெய் ஊத்தி திரிய சரி பண்ணிவிடு போ. அப்பதான் விளக்கு நல்லா எரியும். போ. சரிங்க அத்தை. அபிஷ்டு அபிஷ்டு, உன்னை வச்சுண்டு ஒழுங்கா ஒரு பூஜையும் பண்ண முடியாது. விளக்கு அணைஞ்சு போச்சு, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? சரி சரி பரவாயில்ல, வேற ஒரு திரிய எடுத்து வச்சு புதுசா ஏத்தி விடு. அத்தை, கை முழுக்க எண்ணெய் ஆயிடுச்சுத்த. நான் சோப்பு போட்டு கை கழுவிட்டு அப்புறமா வந்து விளக்கு ஏத்துட்டுமா? விளங்கடா மாதிரிதான். மா குழந்தை, நீ வந்து கொஞ்சம் விளக்கு ஏத்துமா. துளசி, ஐயர் தான் சொல்றாருல, போ நீ போய் விளக்கேத்துமா. அது ஏங்க, இப்ப எதுக்கு அவ ஏத்தணும்? இந்த வீட்ல என்ன வேற ஆளா இல்ல? இல்லதான். நீ கூட்டிட்டு வந்த ஆள் பண்ண லட்சணம் தான் சபையே சிரிப்பா சிரிக்குதே. நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு இரு. இவதான் வந்து எல்லாத்தையும் செய்யணும்னா இன்னைக்குள்ள பூஜை முடிஞ்ச மாதிரிதான். நீ பேசாம இரு. சபையில ஓவரா நான் பேச மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதிகாரம் பண்றாரா இவரு? இருக்கட்டும், பூஜை முடிஞ்சதும் இவருக்கு வச்சுக்கிறேன். லட்சுமி, நீ இந்த பக்கம் வா. துளசி, நீ போமா, நீ போய் ஏத்து.
இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்ச மகராசியை விட்டுட்டு ஒண்ணுமே தெரியாத பொண்ண மருமகன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா பாரு. என்னத்த சொல்ல, உனக்கு கர்வம் கண்ணை மறைக்குது. எல்லாம் எனக்கு தெரியும் அண்ணி. உங்க வேலையை மட்டும் பாருங்க. பெருசா எனக்கு சொல்ல வந்துட்டீங்க. அதானே, நல்லது சொன்னா பொல்லாப்புதான். மனசுல பட்டத சொன்னேன், அப்புறம் உன் இஷ்டம். கையில வெண்ணெய வச்சுக்கிட்டு நெய்க்கு அலையணும்னு உன் தலையில எழுதியிருந்தா நாம என்ன பண்ண முடியும்? நாம சொல்லி கேட்காதவ இவங்க எல்லாம் சொல்லியா கேட்க போறா? உங்க அம்மாவை திருத்தவே முடியாதுடா. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரியம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே மகாதேவி ச வித்மஹே விஷ்ணுபத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மீ பிரச்சோதயாத். கோலாகல கற்பூர நீராஜனம் தரிசயாமி. நீராஜனானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. அத்தः ரக்ஷாந்தாரயாமி. அம்மா, பூஜை நல்லபடியா முடிஞ்சிடுத்து. நீங்க வந்திருக்கிற சுமங்கலிக்கெல்லாம் தாம்பூலம் கொடுத்துடலாம். சரிங்க சாமி. பைரவி, ம், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுமா. ரொம்ப சந்தோஷம் சித்தி. வாங்க வாங்க. உங்க கையால தான் எல்லாருக்கும் தாம்பூலம் கொடுக்கணும்னு நினைச்சேன். கரெக்டா டைமுக்கு வந்துட்டீங்க. இந்தாங்க சித்தி, உங்க கையாலேயே இந்த தாம்பூலத்தை சிவகாமிக்கு கொடுங்க. சரி, ம், கொடு. இந்தாங்க. இப்பவும் வேணும்னு என் தங்கச்சியை உங்க அம்மா எப்படி அவமானப்படுத்துறா பாரு. விடுங்கப்பா, அம்மாவை பத்தி நமக்கு தெரிஞ்சது தானே. எங்க அம்மா என்ன அவ்வளோ கேவலமானவங்களா ஆயிட்டாங்களா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு ச்சே, இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுதான் இந்த சிவகாமி நம்ம வாயை கட்டி போட்டுச்சு. இந்த சிவகாமி வாங்கிக்கோ. பெரியவங்க உங்க கையால இந்த சீதனம் கிடைச்சதுக்கு நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். எல்லாம் கடவுளோட அருள் தான் சிவகாமி. எத்தனை நாள் தாம்மா இப்படி உள்ள அழுதுட்டு வெளியே சிரிப்ப? எனக்கு எல்லாம் தெரியும். உன் கஷ்டத்துக்கும் கண்ணீருக்கும் ஒரு நாள் அத்தை பதில் சொல்லியே ஆகணும். நான் சொல்ல வைப்பேன். மா, சூப்பர்மா, கலக்கிட்டீங்க. இந்தாங்கோ பிரசாதம் வாங்கிக்கோங்கோ. இந்தாங்கப்பா. பிரமாதமா இருக்கு துளசி.
நினைச்ச கொஞ்ச நேரத்திலேயே பிரமாதமா பண்ணிட்ட. அப்படியே என் தங்கச்சியோட கைப்பக்குவம் உனக்கு வந்திருக்கு. ஆமாப்பா, சரிம்மா, பூஜை எல்லாம் முடிஞ்சது. இன்னும் ஆசீர்வாதம் பண்றதுதான் பாக்கி. பைரவி, ஐயர் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. போ. சரிங்க சித்தி. ஓம் சதமானம் பவதி சதாயுஷ் புருஷக் சதேந்திரியாயுஷேவேந்திரியே பிரததிஷ்டதி. ஐயரே, அப்படியே என் தங்கச்சியை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவளும் 100 வருஷம் சந்தோஷமா வாழணும். ரொம்ப தான் அக்கறை. வா சிவகாமி, ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அத்தை வாங்க அத்தை. இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? அத்தை வாங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. ஸ்ரீர்வர்ச்சஸ்வமாயுஷ்யம் ஆரோக்கியமா வீதா சோபமானம் மஹீயதே. தீர்க்க சுமங்கலியர்மா. லக்ஷ்மி, நீ போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ போ. சீக்கிரமே விவாக பிராப்திரஸ்து. எல்லாம் அம்பாள் ஆசீர்வாதம். சீக்கிரமே இந்த ஆத்துக்கு மருமகளா ஆகணும். சாமி, அவளை பார்த்து அப்படி எதுக்கு ஆசீர்வாதம் பண்ணீங்க? எனக்கு மருமகளை வரப்போறவ இந்த லக்ஷ்மி தான். மன்னிச்சுக்கோங்க, நான் இவளுக்கு தான் ஆசீர்வாதம் பண்ணேன். ஆனா இவ தான் முன்னாடி வந்தா. நான் என்ன பண்றது? பிராப்தம் யாருக்கு இருக்கோ அவளுக்கு தான் கிடைக்கும். எல்லாம் அம்பாள் மகிமை. யாருக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு இந்த அம்பாள் தான் முடிவு பண்றா. மருமக இந்த லக்ஷ்மி தான். அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. லக்ஷ்மி, நீ போ, ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்க அத்தை பைரவி ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் க்ஷேமமா நடக்கட்டும். துளசி, இப்படி வாமா. ஐயரே, அப்படியே என் பையனுக்கும் ஆசீர்வாதம் பண்ணிடுங்க. இன்னைக்கு போல என்னைக்கும் க்ஷேமமா ஒன்னா ஒத்துமையா இருக்கணும். சாமி, நானும் பாக்குற ஆரம்பத்துல இருந்தே நீங்க தப்பா ஆசீர்வாதம் பண்றீங்க. எத்தனை தடவை சொல்றது? இந்த வீட்டுக்கு மருமக இந்த லக்ஷ்மி தான். மன்னிச்சுக்கங்கோ, வாக்குப்பளிதோன்னு சொல்லுவா. சில சமயம் நம்மள மீறி ஏதாவது ஒண்ணு இப்படி நடக்கும். என்னன்னே தெரியல. அவ 2 பேரையும் பார்த்தா அப்படித்தான் வாழ்த்த தோன்றது.
தோணும் தோணும். இதோட உங்க திருவாய மூடிக்கோங்க. அம்மா தாயே, அடுத்த வருஷம் துளசியும் விஸ்வாவும் புருஷன் பொண்டாட்டியா தான் இந்த விரதத்தை பண்ணணும். அவங்க 2 பேருக்கும் இடையில இந்த சந்தோஷம் எப்பவும் நிலைச்சு இருக்கணும். சிவகாமி, கண்டிப்பா உன் வேண்டுதல் நடக்குமா? சிவகாமி, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? நான் உங்களை தான் இவ்வளவு நேரமா அங்க தேடிட்டு இருந்தேன். சிவகாமி, கொஞ்சம் எழுந்து அந்த பக்கமா போறியா? உங்க கையாலேயே இந்த தாம்பூலத்தை சிவகாமிக்கு கொடுத்து விடுங்க. சரி, இந்தாங்க. இந்த சிவகாமி வாங்கிக்கோ. வேணும்னே என் தங்கச்சிய உங்க அம்மா எப்படி அவமானப்படுத்துறா? அம்மா ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? அத்தை மேல அவங்களுக்கு ஏன் இவ்வளோ கோவம்? அத்தை துளசின்னு அந்த குடும்பத்தை பார்த்தாலே அம்மாவுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ஏன் இப்படி பண்றாங்க? இவன் இங்க உட்கார்ந்துகிட்டு என்ன பண்றான்? இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணியே ஆகணும். அப்பதான் நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா ஒரே வீட்ல இருக்க முடியும். ஏதோ ரொம்ப தீவிரமா யோசிக்கிறான் போல இருக்கு. என்னவா இருக்கும்? ஹாய் விஸ்வா. ஹேய் வித்யா, வா 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 வா. உட்காரு. எப்படி இருக்க? எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். அதான் உன்னை பார்த்தாலே தெரியுது. இப்பவே கல்யாண கலை உன் முகத்துல தெரியுது. தெரியும் தெரியும். இந்தா என் கல்யாண பத்திரிக்கை புடி. மறக்காம கல்யாணத்துக்கு முதல் நாளே வந்துரு. ஹே, என்ன இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? விஜய் வித்யா கல்யாணத்துக்கு நான் இல்லாமலையா? அதுக்கு இல்ல விஸ்வா, என்னதான் இருந்தாலும் பத்திரிக்கை கொடுத்து கூப்பிடுறது தானே முறை. முறையெல்லாம் விடு. இப்ப நீ என்ன சாப்பிடுற? டீயா காஃபியா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் விஸ்வா. இன்னும் 4-5 இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. முதல்ல உன்னை பார்த்துட்டு தான் மத்த இடத்துக்கெல்லாம் போலான்னு பிளான்ல இருந்தேன். இத நீ போன்லயே சொல்லியிருந்தா போதுமே, நானே வந்து வாங்கிருப்பேனே வித்யா. சரி, அதை விடு. நான் உன்னை நேர்ல பார்க்க வந்ததே வேற விஷயத்த கேட்கதான். என்ன விஷயம்? இல்ல, நீ துளசியதான் கல்யாணம் பண்ணிக்குவன்னு நினைச்சேன். ஆனா உங்க அம்மா வேற ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து பேசி வச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். என்னடா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? துளசி கிட்ட உன் லவ் சொன்னியா இல்லையா? இல்ல, நீ சொல்லி துளசி இன்னும் சொல்லிட்டாளா? இல்லையே, அதுக்கு வாய்ப்பே இல்லையே. துளசிக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமேடா. சொல்ல தயங்கிட்டு இருக்கியா? இல்ல வீட்ல பார்த்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கலான்னு மனசு மாறிட்டியா? அப்படியெல்லாம் இல்ல வித்யா. நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா அது துளசி மட்டும்தான் பண்ணுவேன்.